வணக்கம். நண்புங்க, நம்ம பார்க்க போற இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மார்க்க போலங்க 2015 மாடல் இறக்கிட்டாங்க. இறக்கி 2 நாள் இறக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்றத தகவல் நிறைய கேட்கிறாங்க. பட் நான் சொல்லும் போது ரெஸ்பான்ஸ் கிடைக்கலங்க. நான் ரெகுலரா எல்லா பதிவும் நான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பதிவு பண்றோமோ அது சம்பந்தமா அதுக்குள்ள டீட்டெயில் தான் நம்மகிட்ட இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரேருங்க. இருந்தா நான் தகவல் சொல்லிடுவேன். பட் அப்படி சொன்னா கூட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. திரும்பி அவங்களுக்கு வந்து எப்படின்னா வேணும் அப்படி இல்லை வேணாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே இது ரெகுலரா நடக்கிற விஷயம் தாங்க. மேக்ஸிமம் 15 மாடல் இல்லை ஹார்ட் ட்ராக்கு மற்ற ஹார்ட் ட்ராக் வந்து கம்பெனி ஒரு ஹார்ட் ட்ராக் தான். டிரைவர் சீட் பின்னாடி வந்து எஸ்எஸ் கீழ் போட்டிருக்காங்க. டிவி இருக்கு, செட் ஒர்க் இருக்கு. இது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து சில இதுதான் இருக்குங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இன்டீரியருமே வந்து சூப்பரா இருக்கு. சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன் பார்த்தா போதும், ரொம்ப போதும் அளவு பெட்டராக இருக்குங்க. பாடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.8 இல்லை 9 அதுக்குள்ள முடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பிரைஸ் சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நான் இது வீடியோ கேட்டுங்க 1.8 9 வர வாய்ப்பு இருக்கு. நம்ம எக்ஸ்சேஞ்ச் என்ன கொடுக்குறோம் அதை பொறுத்து நமக்கு அவங்க ரேட் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்க இந்த பானட் சேஸ் ரிமூவ் பண்ணனால பானட் ஓப்பன் ஆயிருக்கு. அது டிரைவர் சீட் இருக்குங்க. ஃப்ரண்ட் பானட் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு, பக்காவே இருக்கு. இங்க வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் நல்லா பெட்டரா கொடுத்துருவாங்க. இதுல நம்ம ஒரு பெருத்து போட்டோம்னா 2 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. டூல்ஸ் பாக்ஸ் வந்து எப்படி சிறப்பாக பண்ணிப்பாங்க உங்களுக்கு. நல்லா நல்ல ஸ்பேஸ், நல்ல பலகைகள் பண்ணிருக்காங்க. பிளைவுட் கிடையாது, நல்ல பலகைகள் ரெடி பண்ணி சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதே இந்த காஸ்ட் பண்ணாவே நமக்கு நல்ல ஒரு பெரிய பிரைஸ் தேவைப்படும். மேல மேக்கா விட்டு கிளியரா பக்கா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிரைவர் சீட் பின்னாடி வந்து ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. உள்ள பாருங்க செட் ஒர்க் இருக்கு, உங்க பார்த்து தெரியும் செட் ஒர்க் இருக்கு. இந்த சின்ன ப்ராப்ஸ் வைக்கிறான் உங்களுக்கு பிளாஸ்டிக். மற்றபடி ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு. பார்ப்போம். டிவி வந்து ஒரு 32 இன்ச் டிவிக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த டிவி இருக்கு. இன்னொரு 2 ஏரியாவில் இருக்கு. இந்த பார்ட்டிஷன் வந்து ஒர்க் பண்ணி அந்த பார்ட்டிஷன் வந்து நல்லா ஸ்பேஸ் அதிகமா இருக்குங்க. அந்த வியூ நீங்க பாருங்க. அதோட பிளாட்ஃபார்மா டேமேஜ் கிடையாது. சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் ப்ராப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. சீட்ஸ் வந்து பிஸ்பெக் சீட் தான். 2 4 6 10 15 மொத்தம் ஒரு 18 பேர் ட்ராவல் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. நல்லாவே இருக்கு, நல்லா ஃப்ரீயாவே இருக்கு. பிளாட்ஃபார்மா டேமேஜ் கிடையாது. மேல வந்து அப்ரஸர் பாத்தீங்கன்னா பிளைன் தான் கம்பெனி பாடு தான். ஹார்ட் வந்து கம்பெனி உள்ளது தான். அதோட செட்டோட ஸ்பீக்கர்ஸ், அதோட இந்த இன்வெர்டர் இந்த மாதிரியான ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் வந்து ஒரு சில சீட்ஸ் வெறும் இது கொஞ்சம் சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணணும். மற்றபடி கிளாத்து சரி, மேலே தொப்பி கவர் என்ன வந்து எல்லாமே பக்காவே இருக்கு. டேமேஜ் அப்படின்றது தெரியாது. நீங்க பார்க்கும்போது தெரியும். விசுவலா பார்க்கும்போது அந்த சீட்ஸ் லெவல்ல எந்த ஒரு டேமேஜ் கிடையாது. மற்றபடி ஃபேரா இருக்குங்க. நீங்க எடுத்துட்டு நீங்க ஒரு கிளாத் ரெடி பண்ணி ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாவே ரொம்ப அருமையா இருக்கும். இது ஒரு ஹோல் இருக்கு, லாக் பண்ண கவர் இங்க இருக்கு, லாக் பண்ணிக்கிடுவாங்க. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 3 அந்த சைடு 3 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட சைட் கிளாஸ், டோரு எல்லாமே வந்து பக்காவா இருக்கு. எஸ்கே சீட்ஸ் போட்டிருக்காங்க. எஸ்கே சீட்ஸ் வந்து பெரும்பாலும் தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு நேம் வாய்ந்த ஒரு சீட் தான் அது. சர்வீஸ் பண்ணிக்கலாம். சீட் வந்து சர்வீஸ் பண்ணலாம். மினிமம் செலவு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம தேவைன்னா நம்ம எடுத்து வெளியே போய் பண்ணிக்கலாம். கீழே சீட்ல புட்டர்ஸ்லாம் கிடையாது, ட்ரெயின் தான். டைப் மட்டும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இன்டீரியர் வந்து நீங்க எடுத்து அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கு. ஸ்டெப்ஸ் முதற்கொண்டு நல்லா தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சும்மா சர்வீஸ் பண்ண போதும். ஓகே. டோர் நல்லா அட்ஜஸ்டபிள் தான், ரொட்டேட் ஆகுது, நல்லாவே இருக்கு. அப்படியே வெளியே போய் பார்ப்போம். அப்படியே வெளியில ஃப்ரண்ட் கிரில் பாருங்க. ஃப்ரண்ட் கிரில் கீழே கிளாஸ் வந்து மினிமம் வச்சிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் கிளாஸ் எந்த டேமேஜ் கிடையாது. சைடு ஒரே ஒரு மிரர் இருக்கு. மற்றபடி கிளாஸ் லீக்கேஜ் வந்து இருந்ததுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பாடியும் வந்து வெப்சைட் பொறுத்தவரை ரொம்ப சுத்தமா இருக்கும், கிளீனா இருக்கு. இந்த இடத்துல ஒரு மிரர் மூவ் பண்ணியிருக்காங்க. பாடி ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. ஹெட்லைட்டு மட்டும் கவர் மட்டும் இல்லை, மட்டும் நல்லா இருக்கு.
வைசர் எல்லாமே கிளீனா இருக்குங்க. சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ட்ரைனிங் வந்து பிளைனா பண்ணிருக்காங்க. ஒயிட் வந்து மெரூன்ல சைட்ல வந்து பண்ணிருக்காங்க. சைடுல வந்து இந்த வாட்டர் சேனல் மற்றபடி ஏணி அப்படின்ற எதுவுமே இல்லை. பேக்ல டிக்கி கிடையாதுங்க. பேக்ல டிக்கி இல்ல. அதாவது 2 ஏணி கொடுத்துருவாங்க. சைட்ல ஏணில பேக்ல ஏணி கொடுத்துருவாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரி கொடுத்துருவாங்க. கேரி நல்லா இருக்குங்க. சூப்பரா பெட்டராகவே இருக்கு. ஏரி நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம பதிவு பண்ணும்போது யூஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். முன்னாடி பம்பர் எந்த டேமேஜ் கிடையாது. ஹெட்லைட் வந்து டேமேஜ் இல்லை, நல்லாவே இருக்கு. ரைட் சைடுமே வந்து பாடி சுத்தமா இருக்குங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு. மேக்ஸிமம் வந்து பிடிச்சதா நீங்க யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெட்டராகவே இருக்கும். இது ஒரு பெரிய ஆயிடுச்சு டிரைவருக்கு. நல்ல கேரி நல்லா தெரியும். விசுவல்ல பாருங்க, கேரி நல்லாவே இருக்கு. டிரைவர் ஏரியாவில் சீட்ஸு ஆகுது. அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து நல்லா இருக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன்ல கீழே 2 சைடு கொடுத்துருவாங்க. லைட்டு இது பாயிண்ட் வந்து லாக் பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. அவங்க லாக்கர் நிப்பாட்டிருக்காங்க. மற்றபடி பேசிய ஒரு ட்ரைனிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த லாஸ்ட் எப்பவுமே நல்லா இருக்கு. ஒரு கீழே சோஃபா போட்டோம்னா இன்ஜின் ஏரியா கம்பெனி ஒரிஜினல் அப்படியே இருக்குங்க. 15 தானே, ரொம்ப இயர் ரீசனா உள்ளதா, ரொம்ப உலகமா கிடையாது. நல்லா இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல வந்து சுத்தமாக இருக்குங்க, நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. பாடி வந்து சைடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சைடுமே எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா டஸ்ட் மாதிரி இருக்குது. மற்றபடி டேமேஜ் அப்படின்றதே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா படியில் நிறைய வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம். இங்கே கிளீனா இருக்கும், பக்காவா இருக்கு. நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நான். இங்க நிறைய பாடி இருக்குங்க. நிறைய பாடி இருக்கும்போது வந்து கஸ்டமர் நம்ம கம்பெனில வந்து ஓனர் என்ன சொல்றாங்க, ஒரு சில விஷயத்த வந்து ரெகுலர் வாங்கி வந்தோடனே முடிஞ்சிடும், நம்ம சொல்ல முடியாது. சில பாடிகள் அவங்க வெயிட் பண்றாங்க, அதாவது மாத்திட்டு எதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கான தகவல் நம்ம கஸ்டமர் என்ன கேட்கறாங்கன்றத நான் இன்ஃபுளுஸ் பண்ணி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நாட்கள் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால வந்து சரி ஓகே இப்படி வந்து ரீசன் வந்தனால நம்ம சொல்லுவோன்றது நான் சொல்றேன். நான் இந்த பதிவு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சதான் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவுலையும் வந்து நான் கஸ்டமருக்கு தேவையான விஷயங்கள் வந்து நான் எப்பவுமே நான் பகிர்ந்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தேவையான பட்சத்தை கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கீழே ரிசர்வேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. இந்த பாடி சம்பந்தமா டீட்டெயில் நான் சொல்றேன். நான் எக்ஸ்ட்ரா அந்த பாடி சம்பந்தமா டீட்டெயில் வந்து ஒரு சில நம்மகிட்ட இருக்கும், நிறைய இருக்கு, வாய்ப்பு கிடையாது. ஒர்க்கு வந்து நம்ம வேற ஒர்க்கு வந்து பிஸியா போயிட்டு இருந்தால சில விஷயம் நம்ம வந்து உங்களை சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகும். பட் இந்த சம்பந்தமா பிடிச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு பதிவு, அடுத்த ஒரு நல்ல பதிவுல நிறைய பேசுவோம். வணக்கம்.